The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. ஈரான்ல இருந்து தற்போது ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிருக்கு என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளே வந்து இந்த செய்தியை உற்று பார்க்க தொடங்கியிருக்காங்க. ஈரானை பொறுத்தளவில் இப்போ அங்கே நாட்டுடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, போர் பதற்றமான சூழல் தான் அங்கே இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும், அதாவது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்க போர் காரணமாக அதுக்கு வந்து ஈரான் பல நாட்களாக வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில கடந்த சில நாட்களாக மிக மோசமான அளவில் போர் வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டு இருக்காங்க பாலஸ்தீன சைட்ல இருந்து. அதே போல இஸ்ரேலுக்கு எதிராக காசாவும் திரும்பி அட்டாக் பண்றதும், காசாவை அழிக்கிறதுக்காக வந்து இஸ்ரேல் பல விஷயங்களை முன்னெடுக்கிறதுமே வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது சர்வதேச அளவில் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதனால அந்த பகுதியே வந்து ஒரு போர் பதற்றமான சூழல்ல தான் இருக்கு. அதே நேரத்தில் இப்போ ஈரானுடைய அதிபர் உயிருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இன்றைக்கு மே 19ஆம் தேதி ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அஜர்பைஜான் எல்லையில் இருக்கிற ஜோல்ஃபா அப்படிங்கிற ஒரு நகருக்கு போயிருக்காரு. அந்த நகருக்கு அவருக்கு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரானும் அஜர்பைஜானும் சேர்ந்து அங்கே இருக்கிற அரஸ் அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கு மேலே வந்து புதுசாக ஒரு டேம் கட்டியிருக்காங்க. ரெண்டு நாடுகளும் இணைஞ்சு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு 2 டேம் கட்டியிருக்காங்க. இது 3ஆவதாக ஒரு டேம் கட்டுறாங்க. இந்த டேம் திறப்பு விழாவுக்காக வந்து ஈரானுடைய அதிபரும் அஜர்பைஜானுடைய அதிபரும் அந்த எல்லைக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம், டேம் திறந்து வச்சதுக்கப்புறம் அஜர்பைஜானுடைய அந்த எல்லையில் இருந்து தெஹ்ரானுக்கு, அதாவது ஈரானுடைய தலைநகருக்கு திரும்புறதுக்காக வந்து ஈரானுடைய அதிபர் ஹெலிகாப்டர் கான்வாயில் கிளம்பியிருக்காரு. அப்படி கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியே வந்திருக்கு. இந்த விபத்து நடந்ததுக்கான காரணம் வந்து இன்னும் தெளிவாக சொல்லப்படல. ஆனால் விபத்து நடந்த இடத்துக்கான வந்து மீட்பு படையினர் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஈரானிய செய்தி நிறுவனங்கள்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சில செய்தி நிறுவனங்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இடத்துக்கு வந்து மீட்பு படைகள் வந்து விரைந்து போக முடியலை. ஏன் அப்படின்னா, அந்த இடத்தை நெருங்க முடியாத அளவுக்கு வந்து வானிலை வந்து அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சுட்டி காட்டுறாங்க. ஸோ இப்போது அதனால் ஈரானுடைய அதிபருக்கும் அங்கே அந்த கான்வாய்க்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வந்து இப்போ எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாகவே வந்து ஈரானில் தொடர்ந்து மழைப்பொழிவு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்திகளையுமே பார்க்க முடிஞ்சது. அது வெள்ளப்பெருக்கு வரைக்குமே வந்து தொடர்ந்து செய்திகள் வந்தது. இந்த நேரத்தில் ஈரானுடைய அந்த விபத்து நடந்ததுக்கான காரணமே கூட வந்து வானிலை காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இருந்தாலும் மீட்பு படையினர் வந்து தொடர்ந்து அங்கே போயிட்டு இருக்கதா தான் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு ஈரானுடைய செய்தி ஊடகங்கள்ல இருந்து. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஈரானுடைய அதிபர் உயிருக்கு என்ன ஆச்சு, அவருடைய உயிருடன் இருக்கிறாரா இல்லை அவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கொண்டு போகப்படுறாரா அப்படிங்கிற பெரிய சந்தேகங்கள் வந்து எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ உலக நாடுகளே இதை உற்று கவனிக்குது அப்படின்னா, மத்திய கிழக்கில் வந்து இப்போ ரொம்ப ஒரு மோசமான பதற்றமான சூழல் இருக்க நிலையில இந்த விபத்து வந்து உண்மையிலே விபத்தா அல்லது திட்டமிட்டு எதுவும் நடத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகங்களும் எழுப்பியிருக்கு. இந்த நிலையில அவருடைய உயிருக்கு என்னாச்சு அப்படிங்கிற சந்தேகமே வந்து பலருக்கும் எழுந்திருக்கு. இது பத்தி தொடர்ந்து அப்டேட்ஸ் என்ன வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஒன் இந்தியாவோட இணைஞ்சிருங்க. The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.